பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்திட்டு திரும்ப நீங்க தூங்க போறீங்களா? அப்போ நீங்க பண்ற இந்த ஒரு தப்பு உங்க அதிர்ஷ்டத்தையே மாத்திடுமா? பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தினா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? ஆனா எந்த முறையில ஏத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க வீட்டுல நிறைய பண கஷ்டம் இருக்குதா, மன கஷ்டம் இருக்குதா? இதெல்லாமே போயிட்டு உங்க வீட்டுல செல்வ செழிப்பா இருக்கணுமா? காலையில 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள இதை மட்டும் செய்யுங்க. வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே பண்ற ஒரே ஒரு ரகசியம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு. அதனுடைய முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு உசஸ் காலம் துவங்கி சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மணிக்கு எழுந்துக்க முடியாதவங்க விடியற் காலையில 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள விளக்கேற்றி வழிபடலாம். உடல் அளவுலையும் மனசளவுலையும் நம்ம தூய்மையா இருக்கும் பட்சத்துல உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க முகம் கை கால் கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு பல் விளக்கிட்டு மஞ்சள் பூசிட்டு விளக்கேற்றலாம். மற்றவங்க குறிப்பாக உடல் அளவுலேயே குளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா காலையிலேயே குளிச்சுட்டு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் மற்றவங்க தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம தாராளமாக விளக்கேற்றலாம். அதுக்காக மற்றவங்களை கட்டாயப்படுத்தி அவங்க எழுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. சாமி படத்துக்கு நேராக யாரும் படுக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விடியற் காலையிலேயே வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருந்தது, அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பூஜை அலைமாரி இருக்கிற இடத்துல சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றலாம். முந்தின நாள் நைட்டே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு படுக்கிறது காலையில் விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒத்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்த விளக்கு ஏற்ற வேண்டாம். 2லேருந்து 5 விளக்கு வரைக்கும் ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷமானது. 5 விளக்குகள் ஏற்றுறது பஞ்சபூத சக்திகளையும் நமது இந்திரியங்களையும் குறிக்கும். காமாட்சி விளக்கோடு சேர்த்து அகல் விளக்குல 5 முகங்கள் கொண்ட ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம். விளக்கேற்ற பயன்படுத்துறதுக்கு நெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா பஞ்சக்கூட்டு எண்ணெய் பயன்படுத்தலாம். விளக்கேற்றிட்டு உடனே நம்ம தூங்குறதுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று எப்படி நம்ம உடனே கதவை அடைச்சிடுவோமா? இல்லையா? அதை மாதிரி அவங்களால கொஞ்சமாக நம்ம பூஜை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படி நம்ம கதவை அடைச்சிட்டு தூங்குறதுக்கு சமம். விருந்தினர்கள் யாருன்னா வீட்டுக்கு வந்தவங்களே அவங்கள கதவை அடைக்க மாட்டோம் இல்லையா? முப்பெரும் தேவர்களையும் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா தேவகளையும் வரவேற்கிறது தான் விளக்கேற்றுறது. நோயாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே உடல்நிலை காரணமாக ஓய்வெடுக்கலாம். மற்றவங்க அன்றாட பணிகளை தொடரலாம். பிரம்ம முகூர்த்த வழிபாட்டோட பலன்கள். வாழ்க்கையில் சாதனை புரிந்த வெற்றியாளர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்க தான் 30 முக்கோடி தேவர்களையும் சுலபமாக வழிபடுறது அவங்களுடைய அருளை பெறதுக்கு சமம். வறுமை நீங்கிட்டு செல்வம் பெருகும், நோய்கள் எல்லாமே தீர்ந்து போய் ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்ப சச்சரவுகள் நீங்கி அமைதி உண்டாகும். ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது. பெண்கள் வீட்டில் இல்லாத சூழ்நிலைகள் இருந்ததுன்னா, பெண்கள் வழிபட முடியாத காலங்கள் இருந்தால் ஆண்களும் குழந்தைகளும் தாராளமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுங்க. உங்களுடைய வேண்டுதலை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றிக்கோங்க. நாம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.